அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 7 தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஒரு பிளேலிஸ்டே போட்டுக்கிறோம். சோ நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோ பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க லைஃபுக்கு. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள வீடியோ என்னதுன்னா பயிற்சி 7.4ல 7th சம். ஓகேவா? 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் உருக்கப்பட்டு சீரான தடிமன் உள்ள ஒரு உள்ளிடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் வெளியாரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 32 சென்டிமீட்டர் எனில் உருளையின் தடிமனை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அந்த கணக்கு என்னன்னா, ஒரு உருளையை வந்து நம்ம வந்து ஒரு திண்ம கோளம் இருக்குல்ல, அந்த கோளத்தை வந்து உருளையை வந்து மாற்றுறோமா, மாற்றும் போது அதோட வெளியாரம் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கான், உயரம் வந்து 32 சென்டிமீட்டர் இருக்கான் எனில் அந்த உருளையோட தடிமன் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் தடிமன். சரி, அந்த ஸ்கெட்சோட தடிமன் என்ன அப்படின்னா, இதோட வெளியாரத்தையும் உள்ளாரத்தையும் கழிச்சோம்னா அதோட தடிமன் கிடைக்கும். அதே மாதிரி தான் அந்த உருளைக்கு வந்து தடிமன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த உருளையோட வெளியாரத்தையும் உள்ளாரத்தையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். புரிஞ்சா? இப்போ நம்ம கொடுத்த கிவன் டேட்டா பற்றி எழுதலாம். ஓகேவா? 6 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு திண்ம கோளம், கோளத்தின் ஆரம் எவ்வளவு சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து உருக்கப்பட்டு சீரான தடிமன் உள்ளிடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. ஓகேவா? உருளையின் வெளியாரம் 5 சென்டிமீட்டர். உருளையின் வெளியாரம் எத்தனை? 5 சென்டிமீட்டர். ஓகேவா? மற்றும் உயரம் எத்தனை சென்டிமீட்டர்? 32 சென்டிமீட்டர். உயரம் எத்தனை சென்டிமீட்டர்? 32 சென்டிமீட்டர் எனில் உருளையின் தடிமனை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? உருளையின் தடிமன் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்பதான் சொன்னேன், வெளியாரத்தையும் உள்ளாரத்தையும் கழிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு வெளியாரம் கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். உள்ளாரம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? முதல் உள்ளாரம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவை போய் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இப்படி இந்த மாதிரி ஒரு கோளம் வந்து உருளையா ஊர்க்கப்படுது அந்த மாதிரி வந்துட்டாலே நம்மளுக்கு எதோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா அதோட கனளவு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க உங்களுக்கு எதா மாறுது? முதல் திண்ம கோளம் தான் ஒரு உருளையா மாறுது. அப்போ திண்ம கோளத்தின் கனளவு ஈக்குவல் டு உருளையின் கனளவு. ரெண்டையும் மாற்றி எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? நம்ம இந்த படி கான்செப்ட் படி போனோம்னா ஈஸியா இருக்கும். திண்ம கோளத்தின் கனளவு ஃபார்முலா என்னது? 4/3/r³. உருளையின் கனளவு ஃபார்முலா என்னது? 4 × r² by × r² - r² × h அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இங்கேயும் r இருக்கு, இங்கேயும் r இருக்கு. சரி, இந்த இதில் பாருங்க, இதே ஈஸியா இருக்கும். இப்போ இங்கேயும் r இருக்கு, இங்கேயும் r இருக்கு. ஓகேவா? அப்போ இது r வச்சுக்கிறோமா, இது r1 வச்சுக்கிறோமா, இது r1 வச்சுக்கிறோம், இதை வந்து r1 வச்சுக்கலாம், நார்மலாக வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னொரு ஆரத்தை வந்து கேபிட்டல் வச்சுக்கிறோம். இது நார்மல் ஆரம், இது வந்து வெளியாரம் கொடுத்ததுனால நம்ம வந்து கேபிட்டலாக வச்சுக்கலாம். ஓகேவா? மற்றபடி இதில் வந்து வேற எதுவுமே டிஃபிகல்ட்டானது எதுவுமே கிடையாது. முதல் எடுத்தோடனே பாருங்களேன், இந்த பை கேன்சல் ஆயிருமா? ஏன்னா இந்த பை வந்து இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? வகுத்தலாம் மாறும். அப்போ டைரெக்டாக கேன்சல் ஆயிரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா வேல்யூவை? 4/3 × r³ கேப் ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னது? ஸ்மால், இது r1, இதை மாற்றிக்குவோம். ஓகேவா? r1ஓட மதிப்பு என்னது? 6 × 6 × 6. ஓகேவா? ஈக்குவல் டு கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னது? 5. அப்போ 5² மைனஸ் r² இன்ட்டு h ஓட வேல்யூ எத்தனை? 32. ஓகேவா? இப்போ அடி கொடுக்கலாமா? 1 3 3 2 3 6. இப்போ மேலே வந்து எழுதிக்கோங்க, 4 × 2 × 6 × 6 ஈக்குவல் டு 5² வேல்யூ எத்தனை? 25 மைனஸ் r² இன்ட்டு ஹச்சோட வேல்யூ தான் 32. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? r² தான் தேவை. அந்த r² இங்க வந்து பிளஸ்ல இருக்குது. ஸோ அதை அப்படி நம்ம வச்சுக்கலாம். இந்த 32 பெருக்கல்ல தானே இருக்குது. அப்போ இது கிட்ட வரும்போது என்ன ஆகும்? வகுத்தலாம் மாறும். அப்போ 4 × 2 × 6 × 6 டிவைடட் பை 32 ஈக்குவல் டு 25 மைனஸ் r². ஓகேவா? வழி கொடுக்கலாமா? பானா 2 32, மூவி 2 6, 8 2 16, மூவி 2 6, நளி 2 8, ஓ 2 2, 1 4 4, 1 4 4. மிச்சம் என்ன இருக்கு? 3 × 3 தானே? 3 × 3 எத்தனை? 9. 9 ஈக்குவல் டு 25 மைனஸ் r². ஓகேவா? நம்மளுக்கு இப்போ எதோட வேல்யூ தரணும்? ஆரோட வேல்யூ தானே தரணும்.
ஆனா அந்த 6 பாருங்களேன் மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? அந்த 6 வந்து இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்ப 6 ஸ்கொயர் கொண்டு வரலாம். அந்த பக்கம் என்ன இருக்கு? 25 இருக்கு. இந்த பக்கம் பிளஸ் 9 இருக்கு. அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் 9 மாறும். ஓகேவா? அப்ப 6 ஸ்கொயர் ஈக்குவல் எத்தனை? 25 9 பண்ணா எத்தனை? 16. அப்ப 6 ஓட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 16. அந்த ஸ்கொயர் இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்? ரூட்டா மாறும். அப்ப 6 ஓட வேல்யூ எத்தனை? 4. இப்ப 6 ஓட வேல்யூ வந்து நம்ம 4 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? உருளையின் தடிமன் கேட்டிருக்காங்க. உருளையின் தடிமன் ஃபார்முலா என்னது? வெளியாரம் மைனஸ் உள்ளாரம். வெளியாரம் உங்களுக்கு ஆல்ரெடி 5 தெரியும். உள்ளாரம் கண்டுபிடிச்சாச்சா? 4. அப்ப அந்த இதுல பிரதியிடலாமா? therefore உருளையின் தடிமன் equal to capital R minus small r. capital R வேல்யூ எத்தனை? 5. small r ஓட வேல்யூ 4. அப்ப தடிமன் எவ்வளவு? 1 சென்டிமீட்டர். அப்போ therefore உருளையின் தடிமன் equal to 1 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் கைஸ், கணக்கு இவ்வளவுதான். இதை தாண்டி வேற இந்த கணக்குல வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த விஷயத்தை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கணக்கு வந்து முடிஞ்சிடும். அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.